விடாப்பிடியா எனக்கும் திமுக தான் பிரச்சனை, எனக்கும் திமுக தான் போட்டிங்கிறத அப்பப்போ கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறாரு, அதை சேர்த்துக்கிறாரு. ஏன்னா நீங்கள் என்ன திமுக பிஜேபி நீங்கள் சேர்ந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கும் திமுக தான் போட்டி சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதை சொல்கிறீங்க? இதுமாதிரி சிக்ஸர் தான் அடிப்பாராம்ல அண்ணாமலை, தெரியுமா உங்களுக்கு? இனிமேல் டிஃபெண்ட்லாம் பண்ண மாட்டாரா, சிங்கிள்ஸ் எல்லாம் கிடையாது, இனிமேல் சிக்ஸர் தானா அப்படிங்கிறாரு. பாவமா இருக்கு. அதாவது கீழே விழுந்தாலும் ரொம்ப கதையா. எடப்பாடியை பத்தி என்னென்ன பேசினாலும், எடப்பாடி அவரை பத்தி என்ன பேசினாலும், 2 பேரும் நேற்று சாப்பாடு போட்டு அங்கே உட்கார வச்சு சங்கடமான ஒரு சூழ்நிலை. அதுல என்ன பாவம் தான் இது, என்னென்ன விஷயம் வார்த்தைகளை எவ்வளோ எடப்பாடியை பத்தி பேசியிருந்தாரு. அதில் வந்து முதல்வருக்கு தான் மாற்றம் சொல்லணும், அது ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்று இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிறப்ப பொன்முடி மாதிரி ஆட்கள் இடையில காலை பிடிச்சிட்டு நிறையா காரை பிடிச்சி விட்டுறாங்க. இதுதான் ஒரு சங்கடம். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வாக்கி டாக்கி நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் செந்தில் சார் தான் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். என்ன சார், இன்னைக்கு அரசியல் நேற்று 2 நாளா வந்து செய்திக்கு பஞ்சமே இல்லாம பிரேக்கிங் நியூஸா அடிச்சு தள்ளினாங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து என்னப்பா என்னை ஓரம் கட்டிட்டு நீங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, நானும் பிரேக்கிங் நியூஸா வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டாரு. அறிக்கை பாத்தீங்களா? பரபரப்பு அறிக்கை அவரு. ஆனா அதுல ஒரு விடாப்பிடியா எனக்கும் திமுக தான் பிரச்சனை, எனக்கும் திமுக தான் போட்டிங்கிறத அப்பப்ப கடைசியில ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறாரு, அதை சேர்த்துக்கிறாரு. ஏன்னா நீங்க என்ன திமுக பிஜேபி நீங்க சேர்ந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கும் திமுக தான் போட்டி சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா பேசுறாரா இல்ல சீரியஸா பேசுறாரான்னு தெரியாம ஒரு சூழ்நிலையில ஓடிட்டு இருக்கு. காரணம்னா முதல் தேர்தல் இது, அதனால அவர் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு பெருசுங்களாம் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்படிதான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு அறிக்கையுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருப்பியும் வழக்கம் போல அண்ணா திமுக அப்படி ஒதுக்கி திமுக தான் வந்து பி டீமா செயல்படுது, திமுக தான் வந்து மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னும் இருக்காங்களாமா. எப்படி சார்? அண்ணா திமுக ஒரு பக்கம் கூட்டணியில வச்சுப்பாங்களாம், திமுகவும் மறைமுகமா வச்சுப்பாங்களாம். அது எப்படி? டிடிவி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஸ்லீப்பர் செல் இருக்கவங்க இங்க இருக்கிறவங்க ஸ்லீப்பர் செல்னு சொல்லிட்டே ரொம்ப நாள் வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தார்ல. அவர் அது விஜய் அவர்களோட படத்துல தான் வந்து அந்த வசனமே வந்துச்சு. கரெக்ட். அது இது நினைக்கிறேன், கத்தியா நம்ம ஒரு படம் நினைக்கிறேன். இல்ல துப்பாக்கி. துப்பாக்கி கரெக்ட். அந்த படத்துல ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்கல்ல, அதே மாதிரி அவர் உண்மையிலேயே ஆதவ அர்ஜுன் அதே மாதிரி ருசி ஆனந்த் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அதை விட்டுட்டு கடைசியில இது அண்ணா திமுக திமுக ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. பாப்போம் என்ன செய்ய போறாரு பாப்போம். ஆமா, நீங்க போற போக்குல கொளுத்தி விட்டு போயிட்டீங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா புசி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனா தான் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்க போலயே டிவிக்கு. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், அதுதான் இவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, எனக்கு அவருக்கு தான் போட்டி இவருக்கு தான் போட்டின்னு. உண்மையிலேயே அவருக்கு கூட இருக்கிறவங்கள தான் போட்டி. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துருங்க, இவர் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இவருக்கு அரசியல்ல வந்து அந்த வரிசையில ஜான் ஆரோக்கியசாமி வருவாரா? ஜான் ஆரோக்கியசாமி கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பெரிய லெவல்ல விஜய்க்கு வந்து ஆமா அவர் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் முன்னாடி இருக்கிறாரு, இவர் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறாரு. ஏன்னா விஜய் வந்து ஒரு குழந்தைங்க அரசியல்ல, அவருக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது பாவம். அதனால அவர் ஏதாவது பேசிட்டு இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பாப்போம். நீங்க அந்த அறிக்கையில கூட பாத்தீங்களா? நம்ம நான் என்ன எதிர்பார்த்தேன் அந்த அறிக்கையில, சரி அதிமுக தான்ப்பா வந்து பிஜேபி கூட்டணி எதிர்ச்சு, பிஜேபி மாநில உரிமைக்கு வந்து எதிரா இருக்குப்பா, அப்போ அதிமுகவை எப்படியும் வந்து அட்டாக் பண்ணிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா நெட்டிசன்லாம் போட்டு விட்டாங்க, இந்த அறிக்கையில என்னப்பா 8 முறை திமுக பேர் வந்திருக்கு, 7 முறை பிஜேபி பேர் வந்திருக்கு, ஒரே ஒரு முறை தான்ப்பா ஏடிஎம்கே பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் அதை கூட மைன்யூட்டா கவனிச்சு ட்விட்டர்ல பரப்பி விட்டாங்க. சரி, அதான் சொல்றீங்க, இனிமே சிக்ஸர் தான் அடிப்பாராம்ல அண்ணாமலை, தெரியுமா உங்களுக்கு? இனிமே டிஃபெண்ட்லாம் பண்ண மாட்டாரா, சிங்கிள்ஸ் எல்லாம் கிடையாது, இனிமே சிக்ஸர் தானா அப்படிங்கிறாரு. பாவமா இருக்கு. அதாவது கீழே விழுந்தாலும் மண் ஓட்டல கதையா. அவர் நான் வந்து என்னைய வந்து அப்புறம் நான் அவ்வளவுதான் சொல்லுவாங்கல்ல, அப்புறம் நான் வந்து அப்புறம் முடிவு எடுத்தேன்னா வேற மாதிரிதாங்கிற மாதிரியே இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. தம்பி ஒதுந்து, உனக்கு ஒரு ஆள் வந்தாச்சு, யாரு நைனா நாகேந்திரன் ஒருத்தரை கொண்டாந்துட்டாங்க.
அவருக்கு நீங்க விடுதலை ஓரமா கிடைச்சிருச்சாமே! நான் முன்னாடிலாம் ஆமா. வந்து மாநில தலைவரா இருந்தபோது ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் பயன்படுத்தணும். இப்ப அப்படிலாம் கிடையாது. மாநில தலைவரா இருக்கும்போதே அவரு என்னென்ன பேசுவார்ன்னு நமக்கு தெரியும். இப்ப ஒரு அவரு சர போய்ட்டாராம். போனதுக்கப்புறம் இப்ப நான் வந்து சுதந்திரமா பேசணும்னு வேற சொல்றாரு. அப்போ வந்து சென்சார் பீப் போடாம வார்த்தைகள பேசவே முடியாது போல. இல்ல. ஏங்க அவருக்கு ரொம்ப சங்கடமான விஷயம். ம்ஹ்ம். எடப்பாடிய பத்தி என்னென்ன பேசினாரு, எடப்பாடி அவர பத்தி என்ன பேசினாரு. 2 பேரும் நேத்து சாப்பாடு போட்டு அங்க உட்கார வச்சு, சங்கடமான ஒரு சூழ்நிலை. இதுல என்ன பாவம்ல இது. ஏன்னா, ம். என்னென்ன விஷயம் வார்த்தைகள்ல இவரு எடப்பாடிய பத்தி பேசியிருந்தாரு. ஆமா, என் தலைவன வந்து மோடிய பத்தி தோக்க போற ஒருத்தருக்கு நான் எதுக்கு வரணும்னு கேட்டாரு. ஆமா. அப்படி இப்படின்னு தாட்டு பூட்டுன்னு குதிச்சவரு, ம். இப்படி ஆயிட்டாரு. பாவமா இருந்தது. எதிர்க்கட்சி தலைவர்லாம் வந்திருக்காங்க. ஆனா சொல்றாரு. நேத்து நடந்த இந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்களுக்கு வந்து மூ மூஞ்சியே ஆடலையே சார். ஆமா நீங்க நேரடியா கேள்வி கேட்டுப்புட்டாங்களா? என்ன கேட்டுப்புட்டாங்க? ம். சார், அவர் அண்ணாமலைய மாத்துனா தான் கூட்டணிக்குன்னு சொல்லிட்டுச்சு அதிமுக. ம். அப்போ அண்ணாமலைய மாத்துனதுக்கு அப்புறம் தான் இப்ப வந்திருக்கிறாங்க. அப்ப ம். அவங்க சாதிச்சுட்டாங்கன்னு ஏத்துக்கலாமான்னு கேட்ட உடனே, ம். அவர் முகம் இல்ல, அமித்ஷா முகமும் போச்சு. கூட ம். உட்கார்ந்திருக்கவங்க எல்லாமே ஃபங்க் ஆயிட்டாங்க. ஓஹோ! ஆனா, அமித்ஷா ஒரு ஒரு பெரிய ஒரு ஜோக் அடிச்சாரு. என்ன? இப்ப வரைக்கும் அவரு தாங்க தலைவரா இருக்காரு. ம். நாளைக்கு தான் நைனாரு. இன்னைக்கு ஆஹ. வரைக்கும் அவரு தான். ஆனா இவரு ம். இருக்கிறப்பயே வந்துட்டார்ல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு சொல்லி ஒரு ஓ! சமாளிச்சாரு. எவ்வளோ பெரிய ஆனா, ஒரு இது ஒரு பெரிய நகைச்சுவையா தலைவர எடுத்துக்கிறதா? ஆஹ. ஓஹோ! சமாளிப்புன்னு தான் எடுத்துக்கணும். ஓஹோ! இது ஒரு சமாளிப்பா தான் நம்ம பார்த்தோம். ஓ! அப்ப அது ரொம்ப அதிமுக கூட்டணி அண்ணாமலையினுடைய கடைசி நாள்ல தான் நடந்திருக்குன்னு சொல்ல வர்றாரு. ஆ அதேதான் அதான் என்ன சொல்றாரு ஓஹோ! கடைசில. அத சொல்லி ம்ஹ்ம். சமாளிச்சாரு. ம்ஹ்ம். பட் பார்ப்போம். சரி இவர் 6 அடிக்கிறாரு. அப்ப நைனா நாகேந்திரன் என்ன பண்ணுவாரு? இப்ப நம்ம விட்டுருங்க. ம். பட்டப்பாக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. பாவமா இருக்கு. ஆள் சத்தமே காணோம். பேச்சே ம். காணோம். ம்ஹ்ம். ஏங்க யாரு ஜெயக்குமாரா நான் சார்? ஆமா. நீங்க ஓ! அவரையாவது சமாதானப்படுத்தி சாப்பாடு கூட்டு போயிருப்பாங்க கூப்ட்டுருக்கலாம். ம்ஹ்ம். அவரையும் விட்டுட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? அ ம். ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலையில அவர் இருக்காரு. என்ன பண்ண ம்ஹ்ம். போறாரு? திமுகவுக்கு போறாருன்னு ஒரு தகவல் பேசிட்டு இல்ல இருக்கிறாங்க. அந்த உணவுல வந்து அமித்ஷா வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன்ட்டாராம். சைவம் தான் சாப்பிடுவாராம். பங்குனி அதனால உத்திரங்க. இவரு வந்து இவரு வந்து அசைவம் தான் வந்து சாப்பிடக்கூடியவர் போல. மீன் கேட்பாரு போல. அதுல மீன் இல்ல. இல்ல. அதெல்லாம் தாண்டி நேத்து பங்குனி உத்திரம். ஓ! அதனால பங்குனி உத்திரமா? ஜெயக்குமாரே வந்திருந்தாலும் ஆமா ஜெயக்குமாரே வந்திருந்தாலும் நேத்து வந்து மீன் போட முடியாது. ஆஹா. புரியுதுங்களா? அதனால ஆஹ. வாய்ப்பு இல்ல. அதனால நீங்க ம். வந்து ஒருவேளை நீங்க சொன்ன மாரி மீன் இல்லங்கிறதுனால வரலையான்னு தெரியல. என்ன? ம்ஹ்ம். சரி அவர விடுங்க. பெரிய தலையெல்லாம் காணோமேங்க. சி.வி. சண்முகத்த காணோமே. ம்ஹ்ம். ஸ்டேஜ்ல இல்ல பரவால்ல. ம். அட்லீஸ்ட் ஒரு விருந்துக்காவது வந்திருக்கலாம்ல. அவரையும் ம். காணோம். ம். நீங்க இவரு தங்கமணி இருக்காரு. தங்கமணிய ம். காணோம். பெரிய பெரிய ம். ஆட்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. அ ம். அவங்களுக்கெல்லாம் பிடிச்சு நடந்துச்சா? பிடிக்காம நடந்துச்சா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கே.பி. குழப்பமாவும் முனுசாமியும், எஸ்.பி. வேலுமணி அண்ணன் தான் இருந்தாரு. வேற யாரும் இல்ல. அந்த ஆமா. மேடையில கூட. நீங்க அங்க போனப்பயும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் தான் இங்கேருந்து போயிருந்தாங்க. சிவிஎஸ்என் ஏற்கனவே பார்லிமென்ட்ல இருந்ததுனால அவர் அங்க போனாரு. பட் இங்க உண்மையான தலைவர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்திருக்கணும்ல, கூப்பிட்டுருக்கணும்ல விருந்துக்கு. ம். அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது கூப்பிட்டுருக்கணும்ல. ஆமா நானும் ஸ்டேஜ்ல எதிர்பார்த்தேன் சார். நானும் எதிர்பார்த்தேன். சரி இவரு எஸ்.பி. வேலுமணி, கே.பி. முனுசாமி கூட போயிருப்பாரு. இது மேடையில ம். 7 சேர் போட்டிருந்தாங்க. அத கணக்கு பண்ணி அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் போகாம இருந்திருப்பாங்க. ஆனா விருந்துக்கு கூப்பிடாம போயிட்டாங்களே! நான்லாம் விருந்துல எதிர்பார்த்தேன். அண்ணன் தம்பிதுரை இருப்பாரு. அ அ தங்கமணி, சி.வி. சண்முகம்லாம் இருப்பாருன்னு எதிர்பார்த்தா யாரையும் காணுமே! ஒண்ணுமே வரல. இதுல சொன்னாங்களா? சொல்லலையான்னு தெரியல. ம்ஹ்ம். ரொம்ப வருத்தம். ஏன்னா நீங்க சீனியர்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்க்குறப்ப, இவ்ளோ ம். பிரச்சனையிலயும் செங்கோட்டையனாவது கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கலாங்க. ம். செங்கோட்டையன கூப்பிடல. அவரு வரல. ம். நத்த விஸ்வநாதன் அவரு ஒரு சீனியரு. அவர காணோம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இது நல்லா இருக்குமா என்ன? ஏங்க ம்ஹ்ம். அதுக்காக தான் திருமாவளவன் அழகா சொல்றாரு. இது ஒண்ணும் பொருந்தா கூட்டணியா தெரியுது. ம். இது ஏதோ கட்டாயப்படுத்தி, நிர்பந்தித்து கொண்டாந்த மாரி தெரியுது. அப்படின்னு இதே ஆளாளுக்கு தான் கொளுத்தி இதே தான் தளபதி விஜயும் சொல்லியிருக்காரு. இல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க எல்லாமே கொளுத்தி ம். போடுறாங்க. ம்ஹ்ம். பாவம் என்ன செய்ய போறாரு எடப்பாடி? எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல. காலம் தான் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் சார் உச்சநீதிமன்றத்தில வந்து டவுன்லோட் இப்ப தான் வந்து அப்லோடே பண்ணியிருக்காங்களாம். பார்த்தீங்களா? ஆ அந்த அப்லோட் பண்ண நானு அந்த ஆமாமா 415 பக்கம். ஆமா 415 பக்கம். ஆமாமாமாமா. இது தீர்ப்பு தானே சொல்றீங்க? ஆமாமா தீர்ப்பு தான்.
எவ்வளவு நம்ம பெரிய ஒரு தீர்ப்புக்கு ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. தீர்ப்புக்கு ஒரு தீர்ப்பு என்னன்னா, இந்த தீர்ப்ப ம், ம், எல்லா கவர்னருக்கும், எல்லா ம், தலைமைச் செயலாளருக்கும் அனுப்புங்க. ம். அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது இதுல. ஆமா, தீர்ப்புக்கு ஆமா. ஒரு தீர்ப்பு. இது வந்து ம், ஒரு பெரிய திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் தானே இதுல அவங்களுக்கு. ம். ஒரு ஏன்னா நாட்டுக்கே முன்மாதிரியா ஆ தளபதி வழிகாட்டுது. ஸ்டாலின் இவர்தான் வந்து அதாவது தமிழ்நாட்ட காப்பாத்திட்டேன். நான் வந்து இந்தியாவ காப்பாத்த போறேன்னு சொல்லி 2024லயே ஒரு முழக்கத்த வச்சாரு. இப்ப இப்ப அந்த முழக்கத்துக்கு ஏற்ப உச்சநீதிமன்றமே வந்து அவருக்கு ஒரு பரிசு குடுத்துருச்சு. நல்ல விஷயமா இருக்குது. நீங்க அதுல ம், 2வது இவ்வளோ பெரிய சர்ச்சை வந்து பெருசா ம் ஆரம்பத்திலேருந்து விடாப்பிடியா பண்ணதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கு திமுகக்கு. அதுல வந்து முதல்வருக்கு தான் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதுல ஒண்ணும் மாற்றம் ம்ஹ்ம், இல்லன்னு வச்சுக்கங்களேன். ம்ஹ்ம், என்ன ஒண்ணு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப பொன்முடி மாரி ஆட்களுக இடையில ம்ஹ்ம், கால புடிச்சு இழுத்த கதையா சரக்குன்னு இழுத்து விட்டுர்றாங்க. இதுதான் ம், ஒரு ம், சங்கடம். என்ன ம், ம், ஒரு 2 படி மேல ஏறுறப்ப, இவங்களும் முடிஞ்சா அடுத்த 2 படிக்கு உதவி பண்ணுமே ஒழிய, ம், ம், ஒரு கால் இழுத்து விடுற கதையெல்லாம் இந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம், ம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓ! அதுதானே ஒரு சங்கடம் அவருக்கு முதல்வருக்கு. இந்த ஒரு சந்தோஷத்த கொண்டாட முடியலல்ல. ம்ஹ்ம், கவர்னர் விஷயத்த சந்தோஷத்த கொண்டாட முடியல. ம், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இது மாரி ஆட்கள் பொன்முடி மாரி ஆட்கள் ஏதாவது பேசி ம், அவங்களுக்கு ஒரு சங்கடத்த ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல நேத்து கவனிக்கணும் நீங்க. நீங்க அமித்ஷா, பிஜேபி எடப்பாடி பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே ம். இடி ஒரு அறிக்கை எது அமைச்சர் ஓ! நேரு, அவருடைய தம்பி ம், ரவிச்சந்திரன் அவங்க வீட்ல நடந்த ஒரு ரைடு சம்பந்தமா ஒரு அறிக்கை. ம். கரெக்ட்டா ஒரு பாயிண்ட்டா போட்டாங்க பார்த்தீங்களா? ஊழல்னு பார்த்தேன். அவர் சொல்லி முடிக்கிறாரு. ம், முடிச்ச உடனே இடி ஒரு இது அவங்களுக்கு வந்து உதவி பண்ற மாரி, எடுத்து ம், குடுக்குற மாரின்னு சொல்லுவாங்கல்ல. ம், அந்த ம். மாரி அவங்க பண்றது. ஓ! இது ஆண்டாண்டு ஏன்னா கரெக்ட்டா சட்டமன்றம் ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம டாஸ்மார்க் சம்பந்தமா 1000 கோடி ஊழல்னு ஒண்ணு போட்டாங்க. ஆமா, இப்போ அதே மாரி ஒரு விஷயம். இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பெருசா சீரியஸா எடுத்துக்கல யாரும். ஆமா. என்ன? ம். அப்படிதான் நெனைக்கிறேன் நானு. ஆமா. அண்ணாமலை கடைசி நாள்லயாவது நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன வந்து எப்படியாவது நம்ம பழி தீர்த்தரணும். விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட் மீட்டர்ல டக்குன்னு ஏதாவது ஒரு போற போக்குல ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. கவனிச்சீங்களா? ஆமா நீங்க அவருக்கு இனிமேலாம் எடுபடாதுங்க. ம். நீங்க நேத்து வரைக்கும் ஒரு மாநில தலைவர்ங்கிற பேர்ல ஏதாவது பேசுனத மீடியாலாம் பாத்துச்சு. ஆமா. இனிமே அவர் இஷ்டத்துக்கு பேச முடியாது. ம். என்ன ஒரு இப்ப இன்னும் ஒரு டெல்லிக்கு தூக்க 10 போறாங்களாம் அவர. வாங்க அதுக்குள்ள என்னென்ன சொல்றாங்க எம்பிங்கிறாங்க, சில பேரு மந்திரி, மத்திய மந்திரிங்கன்னு. சரி மத்திய மந்திரியான முருகனால என்ன முடிஞ்சுச்சு இங்க? ம். அத இல்ல விடுங்க. மத்திய இதே மந்திரி மாரி முருகன் அவர்கள் வந்து கவர்னர் ஆவ போறதாவும், இவர் மத்திய மந்திரி ஆவ போறதாவும் வந்து தகவல் வருது. பாஸ் அப்படியே இருக்கட்டும் பாஸ். ம். மத்திய மந்திரியான முருகன் என்ன ம். பண்ணிட்டாரு? அவரால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? ம்ஹ்ம். இதே மாரி தான் அண்ணாமலையும் இருக்க போறாரு. அவ்வளோதானே. நீங்க மாநில தலைவரா இருக்கப்ப தானே பவரா பாலிடிக்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ம்ஹ்ம். மத்திய மந்திரிக்கு இன்னும் கட்டுப்பாடு இல்ல. 6 அடிக்க முடியுமா அப்ப? இப்ப நான் 6 அடிப்பேங்கிறாரு. ம்ஹ்ம். அப்போ அப்போ நீங்க வந்து நீங்க 11 பிளேஸ்லயே இருக்க மாட்டாரு. ஓ! மத்திய மந்திரி ஆனா தமிழ்நாட்டுல அரசியலே பண்ண பெஞ்சுல உட்கார முடியாதுங்க. வச்சுருவாங்கன்றீங்க. பெஞ்சுல உட்கார உட்கார வச்சுருவாங்க. சப்ஸ்டிடியூட் ஆஹா. ஆயிருவாரு. அரசியலே ஓஹோ! பண்ண முடியாதுல்ல நீங்க. ம்ஹ்ம். மத்திய அமைச்சர் என்ன அரசியல் பண்ண முடியும்? ம்ஹ்ம். அதனால நீங்க அவரா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போய் உட்கார்ந்துருவாரு. ஓ! அப்படிதான். ஆமா, ஆமா, ஆமா. இல்ல இப்ப இப்ப நம்முடைய மேதகு ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் சாரி ஆர்என் ரவி அவர்கள் வந்து எப்ப சார் வந்து டெல்லிக்கு திருப்பி அவர வந்து பின்வாங்க போறாங்க மத்திய அரசு அப்படின்னு தகவல்லாம் வருதே. இல்ல இப்ப உடனே செய்ய மாட்டாங்கல்ல. அது அசிங்கம்னு ம். நெனப்பாங்கல்ல. நீங்க ஓஹோ! செஞ்சுட்டீங்கன்னா, ம். அப்போ வந்து ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விஷயம் ஆயிரும்ன்ட்டு. அதனால ஓ! அந்த பேசாம தப்ப வுட்டுர்றாங்க. அக்செப்ட் பண்ண மாரி ஆயிடும்ன்றீங்க. ஆயிடும்ங்கறாங்க. இப்போ வந்து திமுகவுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பண்ண முடியாது மீன்ஸ் ம். ஆர்ப்பாட்டமோ எதுவும் பண்ண முடியாது. காரணம் என்ன? ம். சட்டமன்றம் வரிசையா ம். போயிட்டு இருக்குது. அதனால கண்டிப்பா இது அவர வந்து தொடர்ந்து இருந்தால், கவர்னரா ம். இருந்தார்னா, கடுமையா நீங்க வந்து திமுக எதுக்கும் அதற்கான ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ம்ஹ்ம். சட்டமன்றம் இந்த இந்த மாசம் லாஸ்ட்ல முடியுது. முடிஞ்ச உடனே ஒரு அடி அடிப்பாங்க பாருங்க. கவர்னருக்கு எதிரான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு வ ஓ! வச்சு செய்வாங்க பாருங்க திமுக. பாருங்க. ம்ஹ்ம். நடக்கும், ஆனா நடக்கும். சார் அதெல்லாம் இப்போ இவ்ளோ நெருக்கடி குடுக்குறாங்க. ம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இப்ப நம்ம திமுக கூட்டணி இன்டாக்ட்டா அப்படியே தொடர்ந்து இருக்குது பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அதிமுக, பிஜேபியோட கூட்டணி செஞ்சிருக்கு. இப்ப பாமக, தேமுதிக என்ன முடிவு எடுக்குறாங்கன்னு தெரியல. இப்ப டிடிவியும் நாங்க இருக்கிறோன்ட்டாரு. ஓபிஎஸும் நாங்க இருக்கிறோன்ட்டாரு. ஆ இப்ப நான் இப்ப போன சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தோம் அப்டின்னா, டிடிவி தனியா நின்றதுனால தானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லருந்து 20 தொகுதிக்கு வந்து
அதிமுக வாக்கு உடையிற மாரி இருந்துச்சு. இப்போ சேர்ந்துட்டாங்க அப்டின்னா, ஒரு கிட்டத்தட்ட நெக் டூ நெக் ஃபைட் வராதா? என்ன சேர்ந்துட்டாங்கண்ணா? யார் சேர்ந்தா? இப்ப டிடிவி தினகரன் வந்துட்டாரு. இப்ப அடுத்து யாரோட பாமக, சேருவாரு? தேமுதிக வந்துட்டாங்கண்ணா. இல்ல யாரோட சேருவாரு? பிஜேபி, ஏடிஎம்கே. பிஜேபி, ஏடிஎம்கேயோட டிடிவி சேர்ந்துட்டாருன்னா, எடப்பாடி அவரும் ஒண்ணா உட்காந்து பிரச்சாரம் பண்ண போறாங்களா? ம். யார் சொன்னா உங்களுக்கு? ஓ! அப்படி கிடையாதா? இல்ல இல்ல ஆமா. ஏங்க, நீங்க அப்ப என்ன பண்ண போறாரு? நாங்க ம். பிஜேபியோட தாங்க கூட்டணி. ம். நான் வந்து எடப்பாடிக்கு எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுவாரு? இல்ல ஓ! பார்க்க தானே போறோம். எப்படி சமாதானப்படுத்த போறாங்கன்னு பார்ப்போமே. ஓ! இது இந்த சீன் எப்படி இருக்குன்னா, 2020ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல சிராக் பாஸ்வான் வந்து இப்படித்தான் பண்ணாரு. ஆ இதே நம்ம நடக்கும். ஆமா, ஆமா. அவரு இதே வந்து மாரி அவரு வந்து நிதிஷ்குமார் நிக்கக்கூடிய இடத்துலலாம் கேண்டிடேட்ட போட்டாரு. அதே மாரி இல்ல பிஜேபி இருந்த இடத்துக்கு மட்டும் தான் கேண்டிடேட் போடல அவரு. 100% நடக்குங்க. நீங்க நல்லா ஓ! புரிஞ்சுக்கங்க. இப்ப தேனி வந்து டிடிவி கேட்கிறாரு. ம். அங்க ஏடிஎம்கே காரங்க இருப்பாங்க. ம். தேனியில டிடிவி நின்னாருன்னா, அதிமுக அங்க ஒர்க் பண்ணுமா? எந்த ம்ஹ்ம். சின்னத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க? எல்லா ஊர்லயும் ரெட்டலைக்கு நிக்குது. பண்ணோம். தாமரைக்கு பண்ணோம். குக்கர்ங்கிறது ஏற்கனவே இது ம். அதிமுக எதிர்த்து ஒரு உருவாக்கப்பட்ட கட்சிங்க அது. ம். 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 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது அதிமுக எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி. என்ன ம். பண்ண போறாங்க? ஓ! புரியுதுங்களா? ம்ஹ்ம். தஞ்சாவூர் அவங்களுக்கு பேஸ்ட் இருக்கு. யாருக்கு? ம். அமமுகக்கு. அவங்க கேட்பாங்க சீட்டு. ம். உட்டுருவாங்களா? ம்ஹ்ம். வைத்திலிங்க நிலைமை என்ன ஆச்சு? பாருங்க. அவரு என்ன ஓ! பண்ண போறாரு? நீங்க ம்ஹ்ம். ஓபிஎஸ் அவரு என்ன பண்ண போறாரு? சரி இத ம்ஹ்ம். உட்டுருங்க. மனோஜ் பாண்டியன் என்னங்க பண்ண போறாரு? ம்ஹ்ம். பாவம் இல்லையா அவங்கலாம்? நம்பி அவங்கள கட்டுட்டாரா? ஆமாங்க. இனிமே முடிஞ்சுச்சு. வேற வழியே இல்ல. மனோஜ் ம். பாண்டியன்லாம் வந்து ம். ஏற்கனவே திமுகல சேர போறாருன்னு ஒரு பெரிய டாக் ஓடிட்டு இருந்துச்சு. ஓ! ஒரு வேளை சேர்ந்தாலும் செய்றோம். வேற வழி இல்ல. அதிமுகவுக்கு போ ம். முடியாது அவங்கள. அவங்கள சேர்க்கவே மாட்டேன்ட்டாரு அவரு. ஓ! அப்படி இருக்கப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி வந்து நீங்களே சொல்ட்டீங்க. ஃபுட்பால் அடிக்கிற அளவுக்கு தான் வந்து இடமே இல்ல. அந்த அளவுக்கு போயிட்டு ஆமாமாமா. இருக்கு அப்படின்னு தள்ளி சொன்னீங்க. தள்ளி இப்ப தள்ளி விட்டுருவாங்கப்பா. நேத்து வர நெல்லை முபாரக் வந்து போய் சந்திச்சிருக்கிறாரு. அறிவாலயத்துக்கு ஆமா. போய் முதலமைச்சருக்கு நன்றிலாம் தெரிவிச்சிருக்கிறாரு. இல்ல அவருக்கெல்லாம் வந்து இதயத்துல தான் இடம். வாய்ப்பில்ல. ஓ! இதயத்துல தான் இடமா? ஆமா, ஓஹோ! ஆமாமா. நீங்க கலைஞர் நீங்க ஆமா. ஆஹ. நீங்க ஒரு வழி இல்லல்ல. நீங்க ஏங்க இன்னைக்கு நீங்க ஒரு வழி இல்லாம நீங்க வந்திருக்கீங்க. பிஜேபி ம். கூட்டணி கன்ஃபார்ம்ங்கிறதுனால இன்னைக்கு நெல்லை போராக்கு வராரு. இல்லன்னா வந்திருக்க மாட்டார்ல. ம்ஹ்ம். புரியுதுங்களா? அது வேற வழி கிடையாது அவருக்கு. ம். வந்திருக்காரு. ஒருவேளை வந்தா திமுக சூரியன்ல நிக்கிறதுக்கு வேணா ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. அவ்வளவுதான். ஓஹோ! ஆமாமா. நீங்க அப்ப வேற எப்படி அடுத்து விடுவீங்க? இல்ல அடுத்து தமிமுன் அன்சாரிலாம் இருக்காரு. அவரு வந்து ஆமா தொடர்ச்சியா பாவம் அவரு ஆதரவு குடுத்துட்டு ஏற்கனவே வராரு. சீட்டே குடுத்துட்டு இருக்காரு. குடுக்காம வந்து ஆதரவு தெரிவிச்சாரு. அவர் இருக்காரு. அப்படி பார்த்தா கருணாஸ் இருக்காரு உங்களுக்கு. கருணாசு தனியரசு கூட வந்துட்டாய்ங்க. கடந்த அந்த தனியார்லாம் இருக்கு. பர்த்டே ஆமா, ஃபங்ஷன்ல கூட வந்துட்டாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அதனால நீங்க அவங்கலாம் இருக்காங்க. அதனால ஆமா. எல்லாத்தையும் பெருசா எதிர்பார்க்க முடியாது. ம்ஹ்ம். எல்லாத்துக்கும் ம் இதயத்தில் இடம் இருக்கிறது. ம், ம்ஹ்ம். உங்களுக்கு சீட்டுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஓ! இன்னியோடைய நிலைமையா இருக்கு. ஓஹோ! அறிவாலயத்துல அதுதான் போர்டு வைப்பாங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. வேற வழியே ஓ! கிடையாது. ஓ! 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 ஆனா இப்போ ஆமாமாமா. சீட் பார்கென்ல வந்து மத்த கூட்டணி கட்சிகள் இப்ப விசிக, மற்ற ஆ. மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் 6ல இருந்து 12 கேட்பாங்களாமே! நீ பண்ணலாம். இனிமே எங்க போவீங்க இனிமே? எங்க ம். போறீங்க? சொல்லுங்க பாஸ். எங்க போவீங்க? தளபதி இருக்காரே! என்ன தளபதி? தளபதி போய் ஜெயிக்கணுமா வேணாமா? ஆமா. ஏங்க நீங்க நிக்கிறது பெருசு இல்லங்க. தளபதி உங்களுக்கு 60 குடுப்பாரு. ம், ம், விடுதலை சிறுத்தைகளுக்கு 60 என்ன? ம். நீங்க யாரு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் போனீங்கன்னா, காங்கிரஸ்க்கு ஒரு 60 குடுத்தாலும் குடுப்பாரு அவரு. ஓஹோ! 234 அவருக்கு கேண்டிடேட் இருக்காங்க. தளபதிக்கு. ம்ஹ்ம். என்ன? அவரு நீங்க ஒரு இது சொன்ன உடனே அதிகபட்சம் எனக்கு எது தெரியுமா சார் ஞாபகம் வருது? 2021ல கமலஹாசன் வந்து சொன்னாரு. "என் தம்பி திருமா எத்தனை ஆண்டு காலம் தான் வந்து 2 சீட்டிற்காக, தனி தொகுதிக்காக அவர் வந்து போட்டி போட்டுக் கொண்டிருப்பார். அவர் நிச்சயமாக என்னுடன் தான் வருவார்." அப்படின்னு சொன்னாரு. அவரு அண்ணன் திருமா தெளிவா சொல்லிட்டாரு. "எப்பா நான் வந்து நான் சிட்டில வந்து 1 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கும், நான் ஒரு ம். ஒரு பட்டிக்காட்டுல வந்து ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. நாங்க அங்க 6 சீட் வாங்கியிருக்கோம்னா 6 எம்.எல்.ஏக்கள். நாங்க வந்து உங்க கட்சிக்கு வரமாட்டோம்ன்ட்டாரு. அதுல இன்னொரு காமெடி என்ன அப்டின்னா, அ சமத்துவ மக்கள் கட்சிக்கு கூடுதலா சீட்ட ஒதுக்கிட்டாரு. சமத்துவ மக்கள் கட்சியில கேண்டிடேட்டே இல்ல. 40 பேர் இல்ல. போறது கூட கேண்டிடேட் இல்லாம, அவரு தாராள மனசோட நீங்க 40லாம் குடுக்க வேணாம் எசமா 35 குடுத்தாலே போதும்னு 5 சீட் திருப்பி குடுத்துட்டாரு. இந்த இல்ல. நிலைமை தான் இருந்துச்சு. அப்போ நீங்க இவ்ளோ கமலஹாசன் நிலைமை வந்துரும்ன்றீங்க விஜய் அவர்களுக்கு. பாவங்க அவரு. ஏங்க நல்லபடியா பேசிட்டு இருந்தா, இப்ப எதுக்கு அவர போய் தேவையில்லாம ஓ! அவர் ஒழுங்கா நான் தான் போட வந்து மூட் அவுட் பண்ணிட்டேனோ! சாரி. அவரு வந்து அரசியல்ல அவரு கிட்டத்தட்ட ம்ஹ்ம். அரசியல்ல இருந்து அவர் ரிட்டயர்ட் ஆயி,
என்ன ஆமா. நடிக்க போயிட்டாருங்க. என்ன ம்ஹ்ம். அவர் கட்சிய அவரே மறந்துட்டாரு. ம். அப்படி ஒரு கட்சி ஆமா. இருக்கு. ஆமா தம்பி, ஆ, மறந்துட்டீங்கல்ல தம்பி, அப்படிங்கிற மாரி நெலைமையில அவர் இருக்காரு. நீங்க ஆமா. ஏன் அவர வெளிய கெளப்பி விடுறீங்க? அவர சும்மா இருக்க ம்ஹ்ம். முடியாம? இல்ல பேசாம சார் நீங்க இல்ல சார். அடுத்து ராஜ்யசபா தேர்தல்ல வந்து அறிவாலயத்துல தான் நிப்பாரு வந்து. அவருக்கு ஒரு சீட்டு உண்டுங்க. ராஜ்யசபா எம்பி. இல்ல, அவருக்கு ராஜ்யசபா எம்பி உண்டு. பட் ஆமா. அதுக்கப்புறம் சீட்டு எல்லாம் எப்படிங்க? அப்படியே பார்த்தா ம். சூரியன்ல நிப்பாரு. டார்ச் லைட்லாம் குடுத்தா யாருக்கு என்ன பண்ண முடியும்? ம்ஹ்ம். 2 சீட்டு, 3 சீட்ட தானமா குடுக்குமா திமுக? ஓ! அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. உங்களுக்கு 3 குடுக்க சீட்டு வாய்ப்பு உண்டு. இல்லன்றீங்க ஆண்டவருக்கு. 3 சீட்டு உண்டு. 3 சீட்டும் ம். உதயசூரியன்ல நிக்க முடிஞ்சா நில்லுங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். இல்லன்னா ஆண்டவரே, எங்களுக்கு இல்ல உதவி சார். பண்ணுங்க. ஆண்டவர் வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா வந்து திமுகவுக்கு ஒரு பலமா இருக்கும்ல சார். நீங்க வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்க. அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீ அதான் சொன்னேனே. நீங்க பாவமா இருக்கு அவர நெனச்சு. ஏங்க அவர ம். அத விட்டுருங்க அவர. விடுங்க ம். அவர விடுங்க. நம்ம மத்த விஷயம்லாம் பேசுவோம். அவர ஏன் போய் ம். திருப்பி அவர இழுத்துக்கிட்டு ம்ஹ்ம். மனசுல அவர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர விட்டுருங்க. அவர் சார்ந்த ஆட்கள்லாம் நெனச்சு பாருங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப என்னன்னா, காங்கிரஸ நினைச்சு கவலையா இருக்கு. ஏன்னா போன ஏன் என்னாச்சு? தலைவரா இருந்த அழகிரிய வந்து அழுதுட்டாரு. நாங்கள் கேட்டதற்கும், இவர்கள் வந்து ஆஃபர் செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஓப்பனா பிரஸ் மீட்லயே அழுதுட்டாரு. அப்புறம் 25 சீட் குடுத்தாங்க. 41லேருந்து 25. இப்ப இந்த வாட்டி எவ்வளவு குடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அதான் நீங்க தான் அழகா தெளிவா சொல்ட்டீங்களே. திரும்ப சொன்னதுதான். சிட்டிக்குள்ள 1 ஏக்கரா, ம். நீ கிராமத்துல 100 பட்டிக்காட்டுக்குள்ள ஏக்கரா, 100 ஆமா. பட்டிக்காட்டுல 100 ஏக்கராங்கிறது தான் மேட்ரு. ம். இந்த முறை வேற வழியே இல்ல. ஏற்கனவே குடுத்தது தான். பார்லிமென்ட்ல அப்படித்தானங்க பண்ணாங்க. ம்ஹ்ம். குடுத்தது குடுப்பாங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. நீங்க அத தாண்டிய விஷயங்கள்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா, இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி திருப்பி அதிமுகவுக்கு அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு இவங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திற கூடாதுல்ல? ரொம்ப ம்ஹ்ம். கவனமா பண்ணணும். டீல் பண்ணணும்ல அதுல. நீங்க அதனால அவ்வளோ ஈஸியாலாம் இவங்க நெனைக்கிற மாரிலாம் கிடைக்கிறலாம் குடுக்க நீங்க வேணா பேசிக்கலாம், கேட்டுக்கலாம். நீங்க கூட சீட்டு குடுத்துட்டு போலாம். ஆனா ஓ! டிக் அடிக்கிறது இத்தன தான் ம். கிடைக்கும். அதுல ஆனா ஒண்ணும் இதுல மாற்றம் இல்ல. டிஎம்கே தான் அந்த ஷீட் ஷேரிங்ல வந்து அட்வான்டேஜ் இல்ல சார். இப்போ ஆமாமா ஒரு பக்கம் இப்ப 100% டிஎம்கே கூட்டணிகள் வந்து வேற வழியே இல்ல, சாய்ஸே இல்ல. விஜய் பக்கம் போனோம்னா நம்ம எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிடும். இந்த பக்கம் அதிமுக திரும்புனா பிஜேபி கூட்டணி. ஐய்யயோ! மிகப்பெரிய போவே முடியாது, நமக்கு எதிரி. போவே முடியாது, நம் போவே ஆமா. முடியாது. அப்போ எல்லாம் லாக் ஆயிட்டாங்க ஒரு பக்கம். டிஎம்கே தான் அதுதான் உட்டா நாதியே இல்லன்ட்டு. அது இந்த விஷயம் தான் எடப்பாடிக்கு பெரிய வருத்தத்த ஏற்படுத்தியிருக்கு. ஓஹோ! டிசம்பர் வரைக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஏங்க ஆ. டெல்லி போயிட்டு வந்து இறங்குறாரு. ஏங்க இன்னும் 1 வருஷம் இருக்குங்க தேர்தலுக்கு. ஏங்க ஆ. கூட்டணிங்கிறீங்க? ஆமா. அப்படின்னு சொல்லி 4 நாள்லயே போட்டு ஒரு பெரிய அந்த கோழி கிராமத்துல பார்த்துருக்கீங்களா? கூண்டு மாரி எடுத்துட்டு வருவாங்க. கோழிய ஆமா. கப்புன்னு அமுக்குற மாரி அமுக்கி விட்டாங்க இன்னைக்கு எடப்பாடிய. ம். முடிஞ்சு போச்சு அவரோட நிலைமை. இனிமே என்ன பேசுவீங்க? இனிமே எங்க போனீங்கனாலும் சிக்கல் தான் அவருக்கு. ம்ஹ்ம். அவரால கூட கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே சிக்கலு. நீங்க இத்தனைக்கும் பாமகலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கு. எந்த ம். பக்கம் போப்போகுது? ம். யார்ட்ட பேசுறது? அதிமுகட்ட பேசுறதா? ம்ஹ்ம். பிஜேபிட்ட பேசுறதா? இப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சிக்கல ஏற்படுத்தி குடுத்துட்டாங்க அதிமுகவும், பிஜேபியும். ஓ! பார்ப்போம் என்ன செய்ய போறாங்க? வேற ம். மாரி எதுவும் சூழ்நிலை வருதா? ம். அட்வான்டேஜ் டூ விஜயாங்கிறத நீங்க காலம் தான் பதில் சொல்லணும் ஹக்கீம். ம்ஹ்ம். ஓகே. ஆமா. நிஜமா சார் சமகால நிகழ்வுகள்ல வந்து இந்த வாக்கி டாக்கி நிகழ்ச்சி மூலியமா பல செய்திகளினுடைய பின்னணிகள எங்க நேயர்களுக்கு ரொம்ப ஜாலியா நீங்க வந்து வெளிப்படுத்தினீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஹக்கீம். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.